மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை முதலீட்டாளர்கள் மாநாடானது நடைபெற இருக்கிறது. மதுரை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த மாநாடு நாளை மதுரையில் நடைபெற இருக்கிறது. மேலமடை சந்திப்பில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. மதுரை முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலமடை சந்திப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தை முதலமைச்சர் அப்போது திறந்து வைக்க இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி. இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமாக எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும்? வணக்கம். இன்று மாலை முதலமைச்சர் அவர்கள் மதுரை செல்கிறார். நாளை பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்கிறார். அப்போது கிட்டத்தட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தீர்க்கப்பட்டதன் அடிப்படையில் ஏற்கனவே பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக விருதுநகர், சிவகாசி, அதே போல திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் புதிய தொழிற்சாலைகள் நிறுவுவதற்கும் அதே போல அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்தும் தமிழ்நாடு அரசு பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி என்ற அடிப்படையில் பல்வேறு நிறுவனங்களும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுகிறது. அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட 36,660.35 கோடி ரூபாய் முதலீட்டில் தற்போது மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பல்வேறு புதிய பன்னாட்டு நிறுவனங்கள் முதலீடு செய்ய இருக்கின்றன. அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட 56,766 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே புதிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தமானது முதலமைச்சர் தலைமையில் கையெழுத்திடப்படுகிறது. மேலும் கிட்டத்தட்ட கடந்த சட்டப்பேரவையில் அறிவித்தபடி மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் வளர்ச்சி என்ற அடிப்படையில் புதிய தொழிற்சாலைகள் அறிவிக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலே இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக நாளை தினம் புதிய மேம்பாலத்தை துவங்கி வைக்கிறார். அதற்கு வீரமங்கை வேலுநாச்சியாரனுடைய பெயரும் இடப்பட்டிருக்கிறது. மேலும் மதுரையில் பொதுமக்களுடைய கோரிக்கை கிட்டத்தட்ட பட்டா இல்லாமல் நிறைய பேர், அதாவது மாநகரில் இருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை அடுத்து மதுரையிலும் இது போன்ற பட்டா இல்லாமல் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே அது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் சார்பில் கிட்டத்தட்ட மொத்தமாக 3065 பயனாளர்களுக்கு பட்டா வழங்கப்பட இருக்கிறது. எனவே இந்த 3 நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் இன்று மாலை சென்னையிலிருந்து மதுரை செல்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.